அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரனுக்கு கருப்பு கொடி காட்டிய எக்ஸ் நிர்வாகியால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் அனிஷ். அனிஷ், என்ன நடந்தது, முழு விவரங்கள்? அஸ்வினி, வணக்கம். பாஜக மாநில தலைவருக்கு கருப்பு கொடி காட்டிய பெண் நிர்வாகியால் தற்பொழுது பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற தலைப்பில் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் வருகை புரிந்திருந்தார். அப்பொழுது உதகை ஏடிசி பகுதியில் கட்சியை விட்டு கடந்த சில நாட்களுக்கு முன்பு வெளியேற்றப்பட்ட விவசாய அணி துணை செயலாளர் வைஷாலி என்பவர் திடீரென நயினா நாகேந்திரன் வாகனம் முன்பு கருப்பு கொடி காட்டி மறியல் செய்ய முயன்றார். இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கட்சியில் இருந்து விலக்கப்பட்டிருக்கிறார். இதனால் இவர் கடும் அதிருப்தியில் இருந்ததாக கூறப்படுகிறது. மேலும் தற்பொழுது பாஜகவில் இது பூதாகரமாக வெடித்து பல்வேறு நிர்வாகிகளும் கட்சியில் இருந்து வெளியேற்றப்பட்டதால் அவர்கள் அனைவரும் கடும் அதிருப்தியில் இருந்ததாக கூறப்படுகிறது. தற்பொழுது இந்த கருப்பு கொடி காட்டி மறியலில் ஈடுபட முயன்ற விவசாயி, அதாவது வைஷாலியை சுற்றியிருந்த காவல்துறையினர் அவரை கருப்பு கொடி காட்டாமல் கட்டுப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து அவர் தனக்கு நியாயம் வேண்டும் என கோஷமிட்டார். சுற்றி இருந்த காவல்துறையினர் மீறி செல்ல முடியாத நிலையில் அவர் திடீரென மயங்கி விழுந்தார். இதனைத் தொடர்ந்து அவசர மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ஆஷினி, விவரங்களுக்கு நன்றி அனீஷ்.